அக்கா விடு நந்தினி. அக்கா அக்கா நில்லுங்க அக்கா. அக்கா என்னாச்சு? அக்கா அக்கா என்னக்கா ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல நந்தினி, நீ உள்ள போனா கிளம்புறேன். அக்கா என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன சொன்னாங்க? விவேக் அண்ணனை வெளியே எடுக்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டாங்க நந்தினி. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்னக்கா கண்டிஷன்? என் புருஷனை காப்பாத்தணும்னா உன் வாழ்க்கையை பணையம் வைக்கணுமா? புரியல. அவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது நந்தினி. என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் போய் சூர்யா அண்ணன் கிட்ட, நந்தினிக்கு நீங்க முக்கியம் கிடையாது, அவளுக்கு அவங்க அப்பா தங்கச்சிங்க அவங்கெல்லாம் தான் முக்கியம், அதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டு கிடக்கிற நிலைமையில கூட கவனிக்காம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா, அவெல்லாம் இங்க திரும்பி வரவே மாட்டான்னு நான் போய் அவர்கிட்ட சொல்லுமா? அதாவது இதே வீட்டுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் நீ இங்க இல்லைன்னு சொல்லி அவரை நம்ப வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன சாட்சியா கூப்பிடுறாங்க. இத சொல்றதுக்கு தான் மேல கூட்டிட்டு போனாங்களாக்கா? ஆமா. ஆனா நான் எப்படி நந்தினி எப்படி சொல்லுவேன்? கண்ணுக்கு முன்னாடி நீ இப்படி நிக்கிறப்போ அண்ணன் கிட்ட போய் மலை சரிஞ்சு நீ போயிட்டேன்னு நான் எப்படி சொல்லுவேன்? சொல்ல வேண்டியதுனக்கா. என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் சூரியனோட அம்மா தங்கச்சி அக்காலாம் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணன் அதை நம்பல. நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோயே, அண்ணன் அதை நம்பிடுவாரு. அப்படி நம்ப வைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு சொல்ல சொல்றாங்க நந்தினி.